பொன்னியின் செல்வன். கந்தமாறன் மேற்கொண்டு பேசினான். என்னை மன்னிச்சுடு வந்தியத்தேவா, உங்ககிட்ட நான் மனம் விட்டு பேச முடியாத மாதிரி ஒரு காரியம்தான். எது எப்படி இருந்தாலும் நம்முடைய நட்புக்கு எந்த விதமான பங்கமும் வருவது, நீ நம்பு. விஷயம் வெளியே தெரிய வேணுங்கிறப்ப அவசியம் நான் உன்கிட்ட ஒரே ஓட்டமாக ஓடி வந்து சொல்லுவேன். இப்போ சொல்கிற நிலைமையில் நான் இல்லை. என் மேலே நம்பிக்கை வை. உன்னை ஒரு நாள் கூட நான் கைவிட மாட்டேன், நம்பு அப்படின்னா. இந்த வாக்குறுதிக்கு ரொம்ப வந்தனம் நண்பனே அப்படின்னு வந்தியத்தேவன் சொன்னான். என்ன கைவிட முடியாத நிலைமை என்ன என்பது தான் தெரியல. சரி, நான் இன்னொருத்தரை நம்பி பழைக்கிறவனும் இல்லை கந்தமாறா. என்னுடைய உடைவாளும் கை வேலுமே நான் நம்பி இருக்கிறவன். அந்த கந்தமாறன் சொல்கிறான், அந்த உடைவாளையும் வேலையும் உபயோகிக்க வேண்டிய சந்தர்ப்பம் சீக்கிரம் வரலாம். அப்போ நம்ம ரெண்டு பேரும் ஒரே கட்சியில் நின்று தோளோட தோல் சேர்ந்து போயிடுவோம். அதனால் உன்னுடைய நோக்கமும் கைகூடும். இது என்னப்பா புதுசாக கதை சொல்கிற அப்படின்னு கந்தமாறனை பார்த்து வந்தியத்தேவன் கேட்டான். யுத்தம் சீக்கிரம் வருன்ற எதிர்பார்க்குறியா? அல்லது ஈழ நாட்டில் நடக்கிற யுத்தத்துக்கு போகிற உத்தியாசம் ஏதாவது உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்டான். ஈழத்துக்கா? கந்தமாறன் பேசுகிறான். ஈழத்துக்கா? ஈழத்தில் நடக்கும் அழகான சுத்தத்தை பற்றி கேட்டால் நீ ஆச்சரியப்பட்டு போவ. ஈழத்தில் உள்ள நம்ம வீரர்களுக்கு சோழ நாட்டிலேருந்து அரிசியும் மற்ற உணவுப் பொருளும் போக வேணுமா? வெக்கக்கேடு. நான் சொல்கிறது வேறு விஷயம். கொஞ்சம் பொறுமையாது, சமயம் வரும்போது சொல்கிறேன். தயவுசெய்து இப்போ என்ன வாயை பிடுங்காத அப்படின்னா கந்தமாறன். சரி சரிப்பா, உனக்கு விருப்பம் இல்லைன்னா ஒன்றும் சொல்ல வேணாம், வாயை கூட திறக்க வேண்டாம், அதோ கொள்ளிடம் தெரியுது அப்படின்னா வந்தியத்தேவன். உண்மையில் கொஞ்சம் தூரத்தில் கொள்ளிடத்து பெருநதியோட வெள்ளம் தெரிஞ்சுது. சில நிமிஷ நேரத்தில் நண்பர்கள் நதி அடைஞ்சாங்க. ஆடி புது பிரவாகம் அந்த மாநதியில் கரை புரண்டு போகுது. மறுக்கரை வெகு தூரத்தில் இருப்பது தெரியுது. மறுக்கரையில் மரங்கள்லாம் சின்ன செடி மாதிரி செக்க சிவந்த பெருநீர் வெள்ளம் கழிகளும் சுழல்களுமா வட்ட வடிவ கோலங்கள் போட்டுக்கிட்டு கும்மால் அடிச்சுக்கிட்டு கரையை உடைக்க பிரயத்னப்படுது. ஓன்னு இறைச்சல் கீழ்கடலை நோக்கி அடித்து மோதிக்கிட்டு விரைந்து சென்ற காட்சியை வந்தியத்தேவன் பார்த்து அப்படியே பிரமிச்சு நிற்கிறான். தோணித்துறையில் ஓடம் ஒன்று நிற்கிது. ஓடம் தள்ளுறவங்க 2 பேர் கையில் நீண்ட கோல் வச்சுருக்காங்க. அவன் கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. படகுல முன்னமே ஒரு மனுஷர் உட்கார்ந்துருந்தார். அவரை பார்த்தா சிவ பக்த சிகாமணி மாதிரி தெரிஞ்சுது. கரையில் வந்து கொண்டு பார்த்து, சாமி படகுல வரப்போகிறீங்களா அப்படின்னு படகோட்டில் ஒருத்தன் கேட்டான். ஆமாம்பா ஆமாம்பா, இவர் வராரு அப்படின்னு வந்தியத்தேவனை கை காமிச்சு கந்தமாறன் சொன்னான். கொஞ்சம் படகை நிறுத்துப்பா அப்படின்னா. 2 நண்பர்களும் குதிரையிலேருந்து இறங்கி குதித்தாங்க. யோசனை இல்லாமல் வந்துட்டேனப்பா, இந்த குதிரை என்ன செய்கிறது, படகுல ஏற்ற முடியுமா அப்படின்னு வந்தியத்தேவன் கேட்டான். தேவையில்லைப்பா, தேவையே இல்லை அப்படின்னா கந்தமாறன். நம்மளை தொடர்ந்து 2 ஆளுங்க வராங்க பாரு. ஒருத்தன் என் குதிரை இங்கேருந்து கடம்பூர் கொண்டு போயிடுவான், இன்னொருத்தன் படகுல உன் கூட வந்து அந்த கரையில் வந்த உடனேயும் வேறு ஒரு குதிரை சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னா. ஆஹா, என்ன ஒரு முன் யோசனை, நீ அல்லவா உண்மை நண்பன் அப்படின்னு கந்தமாறனை அளவளவாக ரொம்ப பாராட்டினார் வந்தியத்தேவன். பாலாற்றையும் பெண்ணையாற்றையும் போல தான் கொள்ளிடத்தையை பற்றி நினச்சிருந்திருப்ப. இதில் குதிரையெல்லாம் கொண்டு போக முடியாதுப்பா, நீ நினச்சது தப்பு அப்படின்னா கந்தமாறன். ஆமாம்பா ஆமாம்பா, அவர் நீ உங்கள் சோழ நாட்டு நதியை பற்றி அலட்சியமாக நினச்சதுக்கு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருப்பா. அப்படி என்னப்பா ஆறு, எங்களுக்கு என்னப்பா வெள்ளம், சமுத்திரம் போலலாம் பொங்கி வருது அப்படின்னா வந்தியத்தேவன். 2 நண்பர்களும் ஒரு கட்டி தழுவிக்கிட்டு விடை பெற்றார்கள். வந்தியத்தேவன் நதி ஓரமாக சென்று கடையில் ஏறினான். கந்தமாறன் வந்த ஆட்களில் ஒருத்தன் வந்து ஏறிக்கிட்டான். படகு புறப்படுறதுக்கு சரியாக இருந்தது. ஒருத்தர் ஓடியாந்து திடீர்னு நிறுத்து படகை நிறுத்துன்னு கத்தம் போட்டார். ஓடக்காரர்கள் வந்து கோல் போடாமல் கொஞ்சம் அப்படியே தயங்கி நின்னாங்க. கூட்டிகிட்டு வந்தவன் அதிவிரைவில் கரையில் வந்தான். முதல் பார்வையிலே வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சு போச்சு அது யாருன்னு. நம்ம ஆழ்வார்க்கடியான் நம்பிக்கை தான். வர்றவர் வந்து வைஷ்ணவர்கள் தெரிஞ்ச உடனேயும் படகுல இருந்த செய்வர், விடு படகை விடு அப்படின்னு சொல்லிவிட்டு
அந்த பாஷாண்டியோட நான் படகுல வரமாட்டேன், அவன் அடுத்த படகுல வரட்டும் அப்படின்னார். ஆனால் வந்தியத்தேவன் ஓடக்காரர்களை பார்த்து கொஞ்சம் பொறுங்கள், அவர் வரட்டும், படகுல தான் நிறைய இடம் இருக்க, ஏற்றிட்டு போகலான்னா. ஆழ்வார்க்கடியான் நேற்று இரவு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் வந்தியத்தேவனுக்கு அதிகமாக இருந்தது.